ஸோ ஓகே. இது ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷன் பண்ணது தான். என்னடா கண்ணு காம்பவுண்டட்னா என்னடா கண்ணு? ஃபார்முலா என்ன? காம்பவுண்டட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இந்த ரேஷியோ வந்துச்சுன்னா இதான ரேஷியோ. ஆமா சார். A ரேஷியோ டு B, C ரேஷியோ டு D இருந்தா Aவும் Cயும் மல்டிப்ளை ஆகும், Bயும் Dயும் மல்டிப்ளை ஆகும். இதே மாதிரி 3 டேர்ம் வந்துன்னா இந்த 3 டேர்மும் இதுதான் நம்மளுக்கு டிவிஷன் ஆகும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி. அதே மாதிரி டூப்ளிகேட் ரேஷியோங்கிறது ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரிப்ளிகேட்டுங்கிறது கியூப் பண்ணணும். எஸ் சார். சப் பண்ணுங்கும் போது நம்மளுக்கு சப் டூப்ளிகேட்ங்கிறது ரூட், இது கியூப் ரூட். சரிங்களா? ஓகே சார். அண்ட் ரெசிப்ரோக்கல் ரேஷியோங்கிறது என்ன ஆகும்? இது இந்த பக்கம் வந்து இது இந்த பக்கம் வந்துடும். கரெக்டாமா? எஸ் சார். அதர்வைஸ் இந்த ஃபார்மேட்டும் எழுதிக்கலாம். இதுக்கு இந்த ஃபார்மேட்டும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ் சார். சரி, இது இஸ் பேசிக் ஃபார்முலா. இது எப்படி கண்டுபிடிங்க? ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் 45 மினிட்ஸ் டு 5/3/4 ஹவர்ஸ். 5 ஹவர்ஸ் 3/5, அதாவது 5/3/4. இது எப்படி கன்வெர்ட் பண்ண விடாங்கன்னு? 23/4. 23/4. இது மினிட்ஸ்க்கு மாற்ற வேணும். ஆமா சார். இருக்குது. ஹவர்ஸ் கன்வெர்ட் டு 45:345 சார். சொல்றாங்கன்னு 45:345. 345 ஆமா சார். டிவைடட் பை 4 இருக்குதுல்ல? ஆமா சார். அது வந்து நான் 23/4 போட்டுட்டு இன்டு மினிட்ஸ் மாத்துறீங்கன்னா இன்டு 60 மினிட்ஸா? ஆமா சார். அப்ப எவ்வளவு கிடைக்கிறாங்கன்னு? 120 130 சொல்லுமா? 345 சார். இது 345 வருதா? ஏன் 345 வந்தது இது? 3/4 into 60. 345 தான் சார் வருது. ஓகேம்மா. 345 தான் வருது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே. அப்ப நம்ம ரேஷியோ என்ன வந்துச்சுன்னு தெரிஞ்சுங்களா? 9:69. அப்போ 3:23 சார். இல்ல வாய்ஸ் கம்மியா இருக்குதா? 3:23 சார். 3:23. அப்போ 45 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ரேஷியோவா இருந்தா 3:23 எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதாவது எப்படி எழுதுவீங்க? 45 டிவைடட் பை 345 ஆமாங்க சார். ஓகே டேக்கண்ணு. So next question, இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? Alloy consists of 4 and 1/2 gram of gold and 5 1/4 gram of gold. Find the ratio by weight of gold to the alloy. டைரக்டா போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ரேஷியோ தான் அப்படியே டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஓகே சார். எனக்கு தப்பு பண்ணி தான் சொல்றேன்னு தப்பாக மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து ஒரே நிமிஷம் சார். So 162:21 வருது. ஆமாமா கரெக்ட். 162:21 into 21 வருதா? is/21. 61 வருதுறாங்கன்னு எப்படி வந்தது? 162 சாரி. ஆன்சர் சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் 162:61. 21. ஓகே.
Find the ratio weight of the cold. இது எப்படி 162 வந்துடுறாங்க இதுக்கு சொல்லுங்க 162னா நம்மளுக்கு இதாகிடுச்சு கரெக்டுங்களா இது 81 டிவைட் பை 2ன்னு வருது ஆமாங்க சார் Let's consider the gold and the silver. இது 21/4 வருது கரெக்டாமா ஆமாங்க சார் சரி இதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் என்ன பண்ணீங்க ரெண்டு ரேஷியோ பண்ணீங்களா இல்லை 2 4 கட் பண்ணிட்டேன் சார் ஆ 4 வந்து 2 போட்டேன் சார் ஓகேம்மா அப்புறம் 81 அந்த 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணேன் சார் ம் ம் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 162:21 வந்துச்சு ஓகேம்மா ஆக்சுவலாக அவங்க கேட்கக்கூட கொஸ்டின் வந்து என்ன கேட்டுக்கிறான் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் த கோல்டு டு போத் ஓகே அவன் ஆக்சுவலாக பார்த்து கோல்டு அண்டு இது மீனிங் என்னம்மா போத் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டுமே சேர்ந்தது கரெக்டுங்களா கோல்டு அண்ட் சில்வரோட ரேஷியோ அப்போ அவன் கேட்ட கொஸ்டின் வந்து கோல்டும் ரேஷியோ டு கோல்டு ப்ளஸ் சில்வர் ரெண்டு ஓகே சார் புரிஞ்சு சார் ஆ ஆ 162:183 சார் 183 இது 3 ஆல் டிவைட் ஆகுமா 54 and 61 ஓகே கொஸ்டின் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஓகேடா காம்பவுண்ட் ரேஷியோ உனக்கு தெரியும் இதனோட ஆன்சர் என்ன வரும் ஒரு நிமிஷம் காம்பவுண்ட் ரேஷியோ A divided by D C divided by T which implies that AC divided by BD கரெக்டுங்களா ஆமாம் சார் 45/70 5 ஆல் டிவைட் பண்ணோம் 9/14 ஓகே ஸோ அதே ஐடியா தான் இதுக்கு 3 டைம் வருது 2 4 6 நியூமரேட்டர் 2 4 6 48 ஓகே டினாமினேட்டர் 3 5 7 15 105 பா 105 ஆமாம் சார் இப்போ 48 டிவைட் பை 105 இது 3 ஆல் டிவைட் ஆகும்ல ஆமாம் சார் 16/35 ஓகே டேவிட் ஓகே இது நார்மல் கொஸ்டின் இது போடுறதுக்கு இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது எப்படி வரும்னு சொல்லுவோம் மேபி கரெக்டாக போட்டுருவீங்க பார்க்கலாம் இது அதே ஐடியா தான் ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த டேர்மு இந்த டேர்மு இந்த டேர்மு அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் ஓகே சார் சொல்கிறேன் என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் ஸோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அடுத்து ரெண்டாவது டேர்ம் என்னங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் என்னடா கண்ணூர் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது சார் என்னடா ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்குதுன்னா இங்கே இந்த டைம் தானே அந்த டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எழுத முடியாது சார் எழுத முடியாது அப்படி இது எழுதிடாத
ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட் அப்படி போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போடலாம். அப்படி இது எழுதிடாத. சரி நான் Okay. போடுறேன் பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து ஸ்பிளிட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுங்களா? ஆமா சார். அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. A plus B. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? Okay sir. டிவைடட் பை கீழே வந்து இருக்கிறத எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. கரெக்டாக எடுக்கணும். Yes sir. இங்கே பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டா? Okay sir. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், இதுவும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ Okay. ரிமைனிங் டேர்ம் இருக்கிறது எழுதுங்க. என்ன இருக்குது? இதில் ஒரு டேர்ம் இருக்கும் பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இதில் இருக்கிற ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எழுதலாமா? அப்போ என்னாச்சு? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை டினாமினேட்டர் யார் இருக்கிறா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. டவுட் இருந்தால் சொல்கிறாங்கண்ணே. ஓகே சார். ஓகே. ஸோ இது என்ன எழுதலாம்னா, நல்லா பார்த்துங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இது முன்னாடி கொண்டு வந்துருங்க, மல்டிபிகேஷனாக முன்னாடி கொண்டு வந்துருங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்ம் இருக்குது. இது ரெண்டு எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். கரெக்டாக கண்ணு? கரெக்ட் சார். அப்போ திரும்ப இது என்ன ஃபார்முலா? இது வந்து எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஏ, ஒய் ஸ்கொயருங்கிறது பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? இன் டினாமினேட்டரில் அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நியூமரேட்டரில் இங்கே பாருங்க, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ என்ன மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன மீனிங்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ எழுதிக்கிங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரெண்டு சேம் டேமா? கட் ஆயிருமா? ஆமாங்க சார். அப்போ ரேசியோ என்ன கிடைக்குது? 1:1. அதாவது 1/1 வருது. அப்போ ரேசியோ மீனிங் என்ன? 1:1. கரெக்டுங்களா? ஓகே சார். கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டாங்க, டைம் கொடுக்குறேன். நோட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, அடுத்த பக்கம் நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஏதோ ஸ்டெப் தெரியலன்னா கேள்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது உனக்கு ஈஸி கிடக்கணும்னு சொல்லிடுன்னு நினைக்கிறேன். கிடக்கணும் பார்த்துக்கணும். டூப்ளிகேட்னு என்ன உங்களுக்கு தெரியும்? ஆமாம் சார். 49. 6 இது வந்து 8:125. 6:5. 6:5. என்னடாங்கண்ணா? 11:9. ரெசிப்ரோக்கல் 11:9. அவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். இது எப்படி போடுவீங்க இந்த ரெண்டு கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் இதை முடிங்க, அப்புறம் A is to B equals 4:5. B is to C equals 6:7. 4/5. B by C வந்து என்ன கிடைக்கும்? 6/7 கிடைக்கும். C by D எவ்வளோ கிடைக்கும்? 14/15 கிடைக்கும். கொஸ்டின் கேட்குறது வந்து A is D கேட்குறோம். அப்போ இதையும் லிங்க் பண்ணி சொல்லுவோம். ஆமாங்க சார். இது எப்படி லிங்க் பண்ணலாம்? வெரி ஐடியா இதை வேல்யூ வச்சுட்டு
LCM சார். எல்சிஎம் எப்படி போடுவீங்க நான் கேட்க சொல்கிறேன் கண்ணு. ஒரு நிமிஷம் சார், நான் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஓகேம்மா ஓகே. ம். போட முடியுதா கண்ணு? இல்லை நான் கிளிக் பண்ணணுமா? இல்லை சார், போட முடியுது சார். சார் எனக்கு வரல. இந்த மாதிரி பாருங்கடா, நம்மளுக்கு என்னது ஏ ரேஷியோ டு டி தானே, மூணுமே மல்டிப்ளை பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் கேன்சல் ஆகி ரிசல்ட் வரும் பாருங்க. ஓகே சார். இது புரியுதா பாரு? மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன், என்ன உங்களுக்கு கூட போட்டு காட்டுறேன். மூணுமே மல்டிப்ளை பண்ணிங்க, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏ பை பி இன்ட்டு பி பை சி இன்ட்டு சி பை டி. ஆனால் பி பி கட் ஆயிரும், சி சி கட் ஆயிரும், அப்போ ஏ பை டி வரும். சரிங்களா? ஓகே சார். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. ஓகே சார். ஆன்சர் 16/25 வருதான் பாருங்க. சார் 6 எப்படி சார் கட் பண்ணீங்க? 6ம் 15ம் ஓகே. என்ன பண்ணல, நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது கால்குலேட் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. எது காமனாக டிவைட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணிக்கோ. ஓகே சார், முடிஞ்சு வந்துருச்சு சார். வந்துச்சுங்களா? ஓகே. சரி, இது வேற மாதிரி ஐடியா. இந்த எய்த் கொஸ்டின் எப்படி போடுங்க? இதுக்கு தான் நீ சொன்ன எல்சிஎம் கான்செப்ட், எல்சிஎம் கான்செப்டோட டிவைட் பண்ணுவோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், இதுக்கு போட முடியாது. இதுக்கு வேணா நீ எல்சிஎம் எடுத்து போடலாம். என்னது 3/6 மூணுக்கு எல்சிஎமோட டிவைட் பண்ணி போட்டேன்னா இது என்னோட ஏ ரேஷியோ டு பி ரேஷியோ டுக்கு ஆன்சர் கிடைக்கும். 3/6க்கு எல்சிஎம் என்ன? 6 30. ஆமா சார், 30. அப்ப எல்லாத்தையும் 30 ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும் பாருங்க. 10 6 5 அவ்வளவுதான்.
இதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து உனக்கு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. ஓகே சார். இது எப்படிடா போடும்? இது கொஞ்சம் கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் அது சின்னதாக இருக்குது, கொஞ்சம் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? 8/21 is to 4/9. Peers same ratio. ஆமாங்க சார். அப்போ என்ன பண்ணலாம்? சார் 8 into 9 is to 4 into 21. ஓகே, நம்ம வந்து ஒரு ரேஷியோ கேட்குறான்ல, அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இதுக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க, இது ரெண்டையும் நீ டிவைட் பண்ணிக்குவீங்க. இதுக்கு முன்னாடி இது ரேஷியோ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோமா? ஆமாங்க சார். அப்போ அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அப்போ எக்ஸ் ரேஷியோ டு 7/33 கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இங்கே என்னது 8/21 ரேஷியோ டு 4/9. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுற ஆன்சர் வந்துடும். இந்த ரெண்டு ரேஷியும் கம்பைன் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர். டவுட்னா கேள்ற போட்டு கொடுக்க சொல்கிறேன். ஓகே சார். என்ன சிம்பிளிஃபிகேஷன் டவுட்னா இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/11 வந்துருக்குது. உங்களுக்கு வரலைன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார், எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் வந்துச்சுங்களா? வந்துச்சு சார். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நாளைக்கு கேட்க சான்ஸ் கொஞ்சம் பார்த்து. சார் ஆக்சுவலா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க சார் டெஸ்ட். எப்படா வந்தது? இப்பதான் வந்ததா? ஆமா சார், சாட்டர்டே அன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இது பண்ணிட்டு ஃப்ரைடே ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம் சார். ஓ, அப்போ 1.5 மணி நேரம் வச்சுக்கோமா? 1 ஹவர் போதுமா? 1.5 மணி நேரமே வச்சுக்கலாம் சார். அப் டு 1 o'clock. ஆமாங்க சார். சரிடா. சரி, இன்னைக்கு இது முடிஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் தியரிட்டிக் கொஸ்டின் வந்து ஃப்ரைடே பார்க்கலாம். நான் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் தியரிட்டிக் கொஸ்டின். ஏன்னா தியரிட்டிக்கலாக தான் கேட்பாங்க நீங்க. அப்போ தியரிட்டிக் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பார்க்கலாம். சரி ஓகே சார். சரி சொல்கிறேன். 2 numbers are in the ratio 7:11. If 7 is added numbers each number, then the ratio becomes 2:3. Find the number. ஓகே சார். எப்படி போடலாம்? எனி ஐடியா? x by y is equal to 7/11. 7 by என்ன சொல்லுங்க? x by y equal to x by y is equal to 7/11 sir. Okay. X plus 7 by y plus 7 is equals to 2/3. Same ratio னு சொல்றான். என்ன சொல்றேன்? 2 numbers are added, each number added. Okay. ஏன் xy இன்ட்ரோ듀ஸ் பண்றேன்? ஏன்னா ரேஷியோ தான சார் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்கலையே சார். சரிடா, ரெண்டுமே x தானே வரணும். ஏன் நீ வந்து இது பண்ணிக்கிற? எப்பவுமே ரேஷியோல நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது x தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ணல அப்படி.
இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க 7x 7x by 11x. 7x என்ன ஆட் பண்ணிக்கிறோம் 7 ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் Plus x. அப்படி தானே போடணும் ஏன் ரெண்டு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க கேட்டேன் Okay, sir. that is equal to 2/3 இது கரெக்ட் ரெண்டு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணினா நம்ம இதாயிரும் Okay, sir. ரெண்டு காமனா மல்டிப்ளிகேஷன் ஆவறதும் கட் ஆகும் ரெண்டு வெவ்வேறு இருந்தா கட் ஆகாது அதனால பாத்துக்கோ Okay, sir. அப்ப இதை நீ சிம்பிளிஃபை பண்றீங்க போட முடியலன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியாமா Yes, sir. Correct. X is equal to 7, sir. x equal to 7 ஆமாம் sir. 22x plus 14 அப்ப என்னாச்சு இது இங்க போச்சுன்னா 15 இப்படிதானே போட்டீங்க ஓ இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா ஆமாம் sir. அந்த மிஸ்டேக் ஆயிடுது அப்ப 3 னா எவ்வளவு 21 அது ஓகே நீ சொன்னது கரெக்ட் தான் 21 இதுவும் 21 வரும் அப்ப 21 இது வந்து x equal to 7 கரெக்ட் இருக்கு சரி இது எப்படி போடுவது அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ரேஷியோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ரியல் லைஃப் ஓரியன்டட் क्वेश्चन இது எப்படி போடுவீங்க In the fare of a certain journey by an airliner was increased in the ratio 5:7. The cost of a ticket of the journey became 7,105. Find the increase in the fare. 5:7 7,101 இன்க்ரீஸ் ஆகுங்கிறோம் எவ்வளவு பேர் நம்மளுக்கு தெரியாது கரெக்டா ஆமாங்க சார் எவ்வளவு பேர் தெரியாதும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பேர் தெரியுது அதான் இன்க்ரீஸ் ஆகுது கரெக்ட்டுங்களா ஆமாங்க எக்ஸ்ங்கிறது ஒரு பேர் இருக்குது அதுதான் அது வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இது ரெண்டும் தான் ரேஷியோ லிங்க் ஆகுது கரெக்டா x ரேஷியோ டு x வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது 7105 5 ரேஷியோ டு 7 கரெக்ட்டுங்களா அப்ப இது ரெண்டு லிங்க் பண்ணி போடுறாங்கன்னு தெரியுங்களா எப்படி போடுவீங்க x by 7105 equal to 5 ஓகே சார் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுங்கிறோம் அப்ப வர ஆன்சர் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு இன்க்ரீஸ்ங்கிறது கரெக்டா இன்க்ரீஸ் பேர் 2030 சார் மைனஸ் பண்ணி போட்டு அப்படிதான் டக்குன்னு ஆமாங்க சார் ஓகே டக்குன்னு அப்போ ஒரிஜினல் பேர் எவ்வளவு வருது 5075 5075 இப்போ இங்கிலீஷ் பேர் வந்து 2030 30 சார் ஓகே வெரி குட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு இதுவும் கேட்க சொன்ன பார்த்துக்கோங்க எப்படி போடலாம் 1870 into 3 parts and such half of the first part, 1/3 of the second part, and 1/6 of the third part are all equal. One 870 எத்தனை பார்ட்டா டிவைட் ஆகுது 3 பார்ட்டா ஆமாங்க சார் போட்டுருவீங்களா ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆஃப்
செகண்ட் பார்ட் வந்து 1/3 செகண்டு, தேர்டு வந்து 1/6 தான். எல்லாமே ஈக்குவலாக டிவைட் ஆகுறாங்க நெக்ஸ்ட் சிம்டம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 2x, செகண்ட் பார்ட் வந்து 3x, தேர்டு பார்ட் வந்து 6x. அப்போ 2x plus 3x plus 6x equal to 170. Find out the difference. போட்டிங்களா கண்ணு? ஒரு நிமிஷம். இது 9 11 ஆயிருக்கும். ஓகே சார். 170யா? ஆமாங்க சார். அப்போ x வந்து 170னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன, செகண்ட் பார்ட்டோட வேல்யூ? 340 510 1020 1020. 1020. ஸோ ஓகே, வெரி குட். ஸோ இதே மாதிரி இதே ஐடியா தான். ஓகே, இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் போட்டு அப்புறம் இப்போ போட்டிங்கன்னா அதே ஐடியா தான். இது எப்படி போடுவீங்க ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது? Bag contains 155 in the. இது ருபீஸ் கொடுத்துட்டான், இது 2 பைசா கொடுத்துட்டான். அப்போ இது 2 பைசாக்குல இருந்து ருபீஸ்க்கு மாற்றணும். அந்த ஐடியா படத்துல. ஓகே சார். ஸோ ருபீஸ்க்கு மாற்றி மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாக்கண்ணே. ஓகே சார்.
இது எனக்கு புரியலையே சார். புரியலையா? சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. சரி, இப்போ 155 3 டிவைட் பண்றாங்க. எப்படி 3 டிவைட் பண்றாங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ருபீஸ் ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ரேஷியோ அண்ட் ருபீஸ் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். அப்போ காம்பினேஷன் ஆஃப் 1 ருபீஸ் எவ்வளவு? 3. காம்பினேஷன் ஆஃப் 50 பைசா எவ்வளவு? 5. காம்பினேஷன் 10 பைசா எவ்வளவு? 7. 7. டோட்டலா எவ்வளவு? 150. 155. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதனோட 3 டிவிஷன் இப்படி தான் நடக்குது. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். 3x into 1 rupees. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அடுத்தது 5x into 50 பைசா. அப்போ இது என்ன ருபீஸ்க்கு மாத்த சொல்லிட்டேன். ருபீஸ்க்கு மாத்த என்ன பண்ணுவீங்க? 50 0. divided by 100. கரெக்டாமா? ஓகே சார். அடுத்தது என்ன நடக்குன்னு 7 இருக்கு. அப்போ 7x into 10 பைசா. அப்போ 10 divided by 100. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அவ்வளோதாம்மா. இது 3 ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சிடும். இப்போ 3 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் இது வந்து 1/2 ஆயிருமா? இது வந்து ஆமாங்க 1/10 ஆயிருமா? அப்போ 5x divided by 2 plus 7x divided by 10 equal to 155. கரெக்டா கண்ணு? ஆமாங்க சார். அப்போ எல்சிஎம் என்ன? 10. 10 எல்சிஎம் அங்கே போயிடும். அப்போ என்ன சார் 10 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30 ஆகுமா? 30x plus 10 எல்சிஎம் 5 into 5 25. அப்போ 25x plus 7x equal to 150. சரிங்களா? 1550. 55 62. அப்போ 62x equal to 1550. 25 சார். 25 ஆமாங்க சார். அப்போ எக்ஸ் வந்து 25னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 ரூபி எவ்வளவு, 50 பைசா எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். சொல்கிறேன். 1 ரூபி எவ்வளவு? 25னா 75. ஆமாங்க சார். 75. 50 பைசா 125. 125. அடுத்தது 175. 10 பைசா 170. ஸோ சரிங்களா? ஓகே சார். இந்த இது எப்படி போடுங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டு போடுங்க. $36 நம்பர்ஸ். அப்போ டோட்டல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 36 பேர் இருக்கிறாங்க. ஸ்கூல் கவுன்சிலிங் ரேஷியோ ஆஃப் நம்பர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 3:2. How many ratio added a counseling? Girls ratio. ஓகே 9:5க்கு இது பண்ணுறாங்க. பசங்க எவ்வளவு பொண்ணுங்க எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் செப்பரேட்டா. அது எப்படி கண்டுபிடிக்கும் உங்களுக்கு தெரியுண்டாங்கன்னு. கரெக்டுங்களா? கேர்ள்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். கேர்ள்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி போடணும். சரிங்களா? ப்ராசஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். போட்டுறீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே போடலாமா? இல்லை சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே டேக்கணும். ஓகே.
Sir, 6 girls, sir. 6ங்களா? ஆமாங்க சார். இது கரெக்ட் தானே? 27 9. அப்ப இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. கரெக்ட்டா? இப்படி தான் ஆமாங்க போட்டீங்க. சார். வேற என்ன? So now check here. 27 equal to 81 plus 9x into 5. அப்போ எவ்வளோ சார்? 100 135 130 100 7 135 minus 81 equal to 9x. சரி 81 டிவைட் பண்ணா எவ்வளோ கிடைச்சதுமா? Sir, 54, sir. 54 divided by 9, that is equal to x. X equal to 6. 6. அப்போ 6 numbers added in the girls. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஓகே, இது எப்படி போடுவீங்க? The regiment, the ratio of number of officers to number of soldiers was 3:31 before the battle. In the battle, 6 officers and 22 soldiers were slain. The ratio between the number of officers and the number of soldiers was 1:14. Find the number of officers and soldiers in the battle before the battle. So ratio of officers also 3:31. Before the in the 6 months and 22 killed. அப்போ கில்டுனா நம்ம மைனஸ் பண்ணிடுவோம், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ ரேஷியோம் போது நம்ம ஆல்ரெடி இருக்கிறவங்கள 3x minus 6 20 31 31 minus 22 31 x X minus 22. ஓகே ஈக்குவல் டு 1 by 13. கரெக்டாமா? ஆமாங்க சார். அவ்வளோதான், அந்த ஒர்க்கு தான் வேணும். அப்போ கில்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ தியரிட்டிக்கலாக கொடுக்கும்போது 2 3 டைம் படித்து எழுதிக்கிங்க. இந்த லைன்னாலும் நம்ம மைனஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஓகே சார். அவ்வளோதான். Seven, sir. X is equal to 7. Okay, x equal to 7. Find the number of officers in the 21 officers. 15. 217 soldiers. 217 அது. ஆமாம். இது 27 நம்பர் 21 minus 6 வந்து 15. ஆமாங்க சார். அவ்வளோதாங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, இந்த கொஷின் வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் கொடுத்துட்றேன், அதை போட்டுட்டு அப்புறம் ஒர்க் 10 கொஸ்டின் கொடுத்துரு. அப்புறம் ஓகே சார். ஒர்க் 10 ஃபார்முலா தெரியுமாடா? என்ன ஃபார்முலா சார்? ஒர்க் 10க்கு workman. just multiplication. Multiplication divided by this multiplication. சரிங்களா? ஓகே சார். அப்ப மீனிங் என்ன? ஒர்க் 10னா men and days, number of days ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது. ஓகே சார்.
Okay, sir. 6. 6 இடாக்கணும். ஓகே வெரி குட் ரா. வந்துச்சுல 6. வந்துச்சு. எக்ஸ் தான் கேட்குறாங்க, எக்ஸ் போட்டுருவோம். இது போகிறோம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நல்லா இருக்கும். Total of 1074 boxes of oranges were loaded in 3 trucks. At the time of unloading, the responsible 5 minutes to 8 and 12, 7, 8, 12 boxes were loaded. The remaining boxes were in the ratio 4:6. அந்த காசு போட்ட ஐடியாவே தான். 7 boxes ஆரஞ்சஸ் இருக்குது. We are loaded. At the time unloading, it's found that என்னென்ன பாக்ஸ் இல்லை? 7, 8, 12. ஸோ என்ன ரேஷியோட இல்லை? 4:5:6. கரெக்டுங்களா? அன்லோடிங்கு இதில் வந்துருக்காது. இது நம்மளோட ரேஷியோ கான்செப்ட், இந்த ரேஷியோட தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ என்ன ஆகும்? 4x அன்லோடிங் வந்து ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஆமாங்க சார். ஸோ அவ்வளோதான். ஆட் பண்ணி இதுக்கு ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ சொல்லுவோம். கரெக்டாக? ஆமாங்க சார். ம். X is equal to 70, sir. X equal to 70. அப்போ அவன் கேட்குறான் ரேஷியோ இது கன்செப்ட் கேட்குறான். X equal to 70 கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 4 into 280, 350. அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் இது பண்ண தேவையில்லையா? பண்ணணுமா? அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் இது பண்ணணும், லோட் பண்ணிட்டு. Boxes were loaded. Originally தான கேட்டிருக்காங்க சார். அப்போ வேண்டாங்க சார். இல்லை ஒரிஜினலாக எல்லாம் ஆட் பண்ணாதானே ஒரிஜினல் இல்லையா? இதே ஆட் பண்ணாதான் ஒரிஜினலா இல்லை ஆட் பண்ணாம இருந்தா இது ஒரிஜினலான்னு கேட்டேன். ஆட் பண்ணாதான் சார் ஒரிஜினல். ஆனா பண்ணிருக்காங்க சார் ஆல்ரெடி. அதான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போதுமா? இந்த இடத்துல அப்ளை பண்ண போதுமா இல்லை இங்கே அப்ளை பண்ணணுமான்னு கேட்குறேன் நான். இல்லை சார், போதும் சார். சரி, அப்போ எவ்வளோ வருது? 420. ஃபர்ஸ்ட் வந்து என்ன 280, 350, 420. Okay. So increases. Okay. 26. And employees reduced. Employees in the ratio 11:7. Increases wages ratio 10:13. What is ratio basis? Will increase or decrease? Okay. இது ரெண்டு டைப் ஆஃப் கான்செப்ட் இருக்குது. அதனால இது ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கு கொடுப்பாங்க. எம்ப்ளாயிஸுக்கு ஒன்று, வேஜஸ்க்கு ஒன்று. அப்போ ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இது காம்பவுண்ட் ரேஷியோ கான்செப்ட் மாதிரி ஆகணும். காம்பவுண்ட் ரேஷியோட கான்செப்ட் கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ ஏசி பிடி மல்டிப்ளை பண்ணுது. எப்படி காம்பவுண்ட் ரேஷியோன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்கம் மென் கொடுத்துக்கிறாங்க, அந்த பக்கம் அதாவது எம்ப்ளாயிஸ் கொடுத்துக்கிறாங்க, அந்த பக்கம் வேஜஸ் கொடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ கரெக்டாக கரஸ்பாண்டிங் மென்னுக்கு கரஸ்பாண்டிங் வேஜஸ் கிடைக்கும். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ ரெண்டையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டால் உனக்கு ஆன்சர் இருக்கணும். சார்
amount of wages வந்து 110/91 கிடைக்குது சார். அவ்வளோதான் ஆன்சர் அவ்வளோதான். Okay, 110 sir. டிவைட் பை 91 தான் கரெக்டாக. அந்த காம்பவுண்ட் ரேஷியோ மாதிரி தான், டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போடலாம். Okay, sir. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்தது நியூ ஃபார்முலாவோட கான்செப்ட் வச்சுட்டு போட போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த கண்டினியூட் ப்ரொபோஷனல் ஃபார்முலா. கண்டினியூட் ப்ரொபோஷனல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தானே? ஆமாங்க சார். அது என்னது? இந்த கான்செப்ட் இப்போ இல்லையும் இந்த A ரேஷியோ டு பி அண்ட் B ரேஷியோ டு சினா இது ரெண்டு ஈக்குவல், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். A ரேஷியோ டு B ரேஷியோ டு சினா இது ஈக்குவல். இது அனதர் ஃபார்மேட் எப்படி எழுதலாம் கற்றுக் கொடுத்துக்கணும். B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு எழுதலாம், கரெக்டுங்களா? B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனாக யார்? ஏ. செகண்ட் ப்ரொபோஷனாக யார்? பி. தேர்ட் ப்ரொபோஷனாக சி. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், அதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மீன் ப்ரொபோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மீன் ப்ரொபோஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அண்ட் ஆல்சோ பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஏசி. அந்த மிடில் டேர்மோட இந்த மிடில் டேர்ம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன் ப்ரொபோஷனும் அடிக்கடி இது நிறைய இதில் கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து. ஓகே சார். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்வெர்டோ, ஆல்டர்டோ, மற்ற 8 ப்ராப்பர்ட்டி என்னமா இருக்கும்ல, ஆமாங்க சார். அதான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டினா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஜஸ்ட் இந்த மாதிரி இது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சரிங்களா? ஓகே சார். ஏடி பிசி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து என்ன? இன்வெர்டிட்டோங்கிறது என்னது? ஏ ரேஷியோ டு பி சி ரேஷியோ டு டின்னு என்னது? இன்வெர்ஷன்னா ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிறது. இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதான் கரெக்டுங்களாமா? அடுத்தது ஆல்டர்னேட்டிவ்னா ஆல்டர்னேட் பண்ணிக்கிறது. எப்படி பண்ணுவீங்க? ஏ ரேஷியோ டு பி சி ரேஷியோ டு டினா இது ரெண்டே ஆல்டர் பண்ணிக்கிறது. இது கரெக்டுங்களா? ஓகே சார். கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓகே, இது வந்து நியூ. இது ஆல்டர்னேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது ஏ பியும் சியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட மீனிங் என்ன? ஏ டிவைட் பை பி சி டிவைட் பை டினா நம்ம என்ன பண்ணலாம்? ஏசி டிவைட் பை ஏ பை சின்னு வருமா? ஆமாம், ஏ பை சி வரும். இங்கே வரும்போது என்ன வரும்? பி பை டி வரும். ஓகேங்களா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே சார். ஸோ அடுத்து காமன் நோட்டும் உனக்கு தெரியும். காமன் நோட்னா ஆட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஆமாங்க. எது ரெண்டு ஆட் பண்ணணும்? ஏ பிளஸ் பி டிவைட் பை, கரெக்டா? ஏ பிளஸ் பி டிவைட் பை பி சி பிளஸ் டி டிவைட் பை டி. அதை டிவைடட் ஒன்று மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும், அதை நான் வச்சுக்கணும். அப்போ ஏ மைனஸ் பி டிவைட் பை பி சி மைனஸ் டி டிவைட் பை டி, சரிங்களா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணால் ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன். இது அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுறோம் என்ன பண்ணுவோம்? ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் சி சி பிளஸ் டி டிவைட் பை சி மைனஸ் டி. இந்த ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டன், அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. இது ஆட் பண்ணணும் என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறது, கரெக்டா? ஏ ரேஷியோ டு பி சி ரேஷியோ டி இ ரேஷியோ டினா என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஏ சி E dot 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 divided by B plus D plus F dot dot. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? சப்ராக்ட் பண்ணனும், அத எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு போறோம். அப்ப A minus C minus அடுத்து E ஆமாங்க. dot 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 divided by D minus F. அவ்வளவுதான். இந்த 8 ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஓகே டேவிட். இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம், மறுபடியும் நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். சொல்றாங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பார்க்குறோம். இதுல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து நம்ம எக்ஸசைஸ் போயிட்டோம். இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இது பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எக்மனோட புக்ல எக்ஸாம்பிள்ஸ்லேயே நிறைய இருக்குது. நம்ம அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்காம போயிட்டு நினைக்கிறேன். நிறைய கான்செப்ட் விட்டுட்டு போய்க்கிறோம். அதனால சரி, இது எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? சார் A by B is equals to C by D. First காம்பனன்டோ டிவிடெண்டோ பண்ணிட்டு இன்வெர்டெண்டோ பண்ணிருக்காங்க சார். பண்ணனால நமக்கு என்ன ஆகும்? காம்பனன்டோ அண்ட் இன்வெர்டோ ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ணாங்கற. அப்ப A plus D divided by A minus B equal to C plus D divided by C minus D வரும். பட் ஒரு நம்பர்லாம் கிடைச்சிருக்குது. அப்ப அந்த நம்பருக்கு என்ன பண்றாங்க அப்படினா இந்த ஈக்குவேஷன் இதுல இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே சார். 3A divided by 3B both. 3C divided by 5. ஓகே சார். அடுத்து 5 ஆல மல்டிப்ளை 5A 5B equal to 5C divided by 5D. இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. ரெண்டு ஒரே ரேஷியோ தான், நான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்னாச்சு? 3A plus 5A divided by 3B plus 5B.
அப்படி பண்ணனா வருதா? இல்ல. இது 2 என்ன பண்ணுங்கன்னா காம்பவுண்ட் டிவைடரை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சரி அப்படி போட்டா என்ன வருதுன்னு சொல்லுங்க. இது என்ன கிடைக்கும்? 3c plus 5c divided by 3d plus 5d திரும்ப அதே தான் வரும்ல. அது ஆமாங்க சார். பண்ணல காம்பவுண்ட் டிவைடரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அது பண்ணா உனக்கு ஆன்சர் வராதுல்ல. ம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது இன்வெர்ஸ் டியூப் எடுத்துட்டு நம்ம போட்டா வருமா? வரும் சார். அப்ப அதை இன்வெர்ஸ் டூ எடுத்துக்கிட்டீங்க. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஆட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் பாருங்க. ஆமா சார். சரி எடுத்து போட்டு பாருங்க என்ன வருதுன்னு. 2 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? வருமா இல்ல டவுட் இருக்குதுங்களா? ஒரு நிமிஷம் சார். ஒரே நிமிஷம். வேற மாதிரி போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு ஆன்சர் பிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பிக்கு 5 வேணும், டிக்கு 5 வேணும். பட் ஏ அண்ட் சிக்கு என்ன வேணும்? 3 வேணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப நியூமரேட்டர் 3 ஆவும் டினாமினேட்டர் 5 ஓட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 3a divided by 5b equal to 3c divided by 5d. இது கரெக்ட்டா வருமா பாருங்க. இங்க பாருங்க இது a இது a. அப்ப a ஓட கோஎஃபிஷியன்ட் 3. c ஓட கோஎஃபிஷியன்ட் 3. கரெக்ட்டா? அப்ப a க்கு 3 வேணும், c க்கு 3 வேணும். அதனால இது ரெண்டையும் 3 ஆலையும் இது ரெண்டையும் 5 ஆலையும் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப சொன்னீங்க அந்த காம்பவுண்ட் டிவைடர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. காம்பவுண்ட் டிவைடர் என்ன சொல்லுது? நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கோ. 3a plus 5b by 5b. 3a minus 5b. இது என்ன கிடைக்கும்? 3c plus 3d 5d 5d 3c minus 5d வந்துருச்சா? வரல. கரெக்ட்டுங்களா? இன்வெர்டட் டியூப் போடுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் மாத்திடலாமா? ஆமா சார். ரெசிப்ரோக்கல். அதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் காம்பவுண்ட் டிவைடர். அதுக்கு இன்வெர்ஸ் டூவா? அது இன்வெர்டட் டியூப். ஓகே இன்வெர்ட் டூ. அப்புறம் என்னது? 5a by 3a plus 5b equal to 3c minus 5d by 3c plus 5d. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ப எது கரெக்ட்டா வருதுன்னு பார்த்து நம்ம கான்ஸ்டன்ட் டைம் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிக்கணும். ஆக்சுவலா ஆப்ஷன் இருக்கும். செக் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம செட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? சரி இத ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தியரிட்டிக்கலாவும் பார்க்கலாம், இதாவும் பார்க்கலாம்.